வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை தரப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய காலம்தான். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டிங்கன்னா மனசில் ஒரு திருப்தி ஏற்படும், செய்யக்கூடிய வெளியில் ஒரு நேர்த்தி ஏற்படும். இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம். செய்யக்கூடிய தொழிலில் மன நிம்மதிங்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படுது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் முழு கவனம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு நாளுமே தேடி வரும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு சகோதர வகையில் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே சகோதரராக இருக்கட்டும், சகோதரர் ரீதியாக இருக்கட்டும், ஒரு பகை உணர்வோடு தான் இருந்திருப்பாங்க. சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. இனி உங்கள் சகோதரர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நேரம், உங்கள் மேலே ஒரு பற்று பாசம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இனி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களை ஒரு பிரித்து கொள்றதுல மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு, வீடு நிலம் மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகும்னு சொல்லலாம். அதாவது ஒரு விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதமான பலன் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. ஒப்பற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, மகர ராசி அன்பர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதி சூரியனும் புதனும் இணைஞ்சு இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். வரவு ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பின்னாடியே செலவும் தான் இருக்க செய்யும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம்னு கொஞ்சம் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏற்றங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் இருக்குது. 7 சனியால் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம், இது சந்தித்த சோதனை எல்லாமே சாதனையாக மாற்றக்கூடிய நேரம். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த காலத்தில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஒரு உத்வேகம் மட்டும்தான். தொழில் விஷயத்தில் தொடர்ந்து ஒரு ஆதாயம், அனுகூலம் இது எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் கூட சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கல்யாணம், காது குத்து, அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சுப செலவு, இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் சுபமங்கல நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் இந்த மாதிரியான சுப செலவு இந்த காலத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரி பொறுத்த வரைக்குமே இனி ஒன்று கூடி மகிழக்கூடிய நேரம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த காலத்தில் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். வயசானவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான உடல் உபாதை ஏற்படலாம். மற்ற வயதினருக்கு எல்லாமே கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்றது நல்லது. அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வர பாருங்கள். கொஞ்சம் காலமாகவே சரியான தூக்கம் இல்லாமல் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இதனாலே தேக ஆரோக்கியங்கிறது சீர்கட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து நீங்கள் இரவு நேரங்களில் அதிகப்படியான தூக்கம், அதாவது ஆரோக்கிய தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த கடமை செய்ய முடியலையேங்கிற ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் உங்கள் மேலே குறை சொல்லக்கூடியவங்க இருந்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இனி நீங்கள் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நேர்த்தி பிறக்கிறதால எல்லாமே சாதகமான பலன் தான். உங்கள் மனசை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாங்கிற ஒரு குணம் தான் பிறந்திருக்குது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருந்தாலும் இது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடந்துட்டு வந்துட்டீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுட்டாங்க, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. ஒரு வளங்கிறது இனி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தேடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் ஒரு தொழிலாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் உணரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். நம்ம முன்னோர்களை காத்த தெய்வம் நம்மளையும் காக்க தவற மாட்டாங்க. அதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலுமே இதனால் ஒரு படிப்படியான முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு குலதெய்வ அருளால் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சு கமெண்ட் பாக்ஸில் 3 தடவை பதிவிடுங்க. அந்த குலதெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல தொடர்ந்து இருக்கிறாங்க. தெய்வ பக்தியில் மனசுங்கிறது தன்னால் ஈடுபடும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பிறக்க போக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் வீண் வம்பு இல்லாமல் ஏற்படாமல் பார்த்துக்க பாருங்கள்.
இந்த காலத்தில் வாய் வார்த்தையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்கள் மேலே தேவையில்லாத பழிங்கிறது சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏற்படுத்த தான் செய்வாங்க. நீங்கள் என்றைக்கோ பேசின வார்த்தை எல்லாமே இப்போ கொண்டுட்டு வந்து பஞ்சாயத்தில் வைக்கக்கூடிய நிலைமையில் தான் அப்போ இருந்திருக்கும். இனிமேல் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். அதே மாதிரி குடும்ப விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் இந்த காலத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பொதுவாகவே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்காகவே தியாகம் செய்யக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லலாம். குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக தான் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிருக்கும். இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்பட போகுது. இனி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனதைரியம் பிறந்திருக்கும். மனசில் ஒரு கடந்த சில வாரமாகவே செய்யக்கூடிய வேலையில் குழப்பம், மனசில் குழப்பம்னு நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இனி ஒரு தெளிவு பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு, தொடர்ந்து ஒரு சேமிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே புத்திசாலித்தனமாக பேசுறதுங்கிறது உங்களுக்கு கை வந்த கலை. இதனாலேயே ஒரு பொருளாதார லாபங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு மாறப்போகுது. சேமிக்கக்கூடிய எண்ணங்கிறது உங்கள் மனசில் தோன்றும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அதீத புத்திசாலி. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னங்கிறத முன்னாடியே கணிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய குணம் இருக்கும். இந்த குணத்தாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்படை போகுது. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்கள்ங்கிறது இது வரைக்குமே நீங்கள் பட்ட விஷயங்கள்லேருந்து பட்டிருப்பீங்க. இதிலிருந்து நீங்கள் மீண்டுமே வீறு கொண்டு எழக்கூடிய நேரம். நீங்கள் பொதுவாகவே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான். நீங்கள் பொதுவாகவே எந்த இடத்துக்குமே அதிகமாக போகிறது விரும்ப மாட்டீங்க. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தன்னால் தெரியும். அந்த அனுபவ அறிவாளியே இனி தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. நிறைய விஷயங்களை நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கிறது இது வரைக்குமே பட்ட கஷ்டங்கிறது சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்படைய போகுது. ஒரு சில காலங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்து செயல்படணும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால இந்த காலத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க பாருங்கள். வயசு குறைவாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த காலத்தில் கொஞ்சம் வாய் வார்த்தைங்கிறது அதிகமாக வேண்டாம். அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காதலை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அதே மாதிரி மனசில் ஒரு நேர்மறை சிந்தனை இல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் அதிகப்படியாக தான் தோன்றும். அது எல்லாமே நீங்கள் அப்புறப்படுத்துறது நல்லது. அதாவது மனசில் நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மறை சிந்தனையை செயல்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து இந்த தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இது எல்லாமே நீங்கள் உங்கள் மனசில் இருந்து அப்புறப்படுத்துறது நல்லது. நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உறவினர் வகையில் இந்த காலத்தில் கொஞ்சம் பண செலவு எல்லாமே ஏற்படலாம். அது சுப நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படுறது, ஒரு உற்பத்தியில் முடக்கம் ஏற்படுறது, இது எல்லாமே இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் ஒரு கூட்டத்தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் அதில் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஐடி ஊழியர்களாக இருக்கட்டும், ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஒரு அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகமான பலனாக இருந்தாலும் ஒரு புதிய முதலீடு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். புதிய முதலீடு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் தேவைப்படுறது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பேச்சில் பணிவு வேண்டும். கொஞ்சம் நடத்தையில் கொஞ்சம் இந்த காலத்தில் பணிவாக இருந்து கொள்வது நல்லது. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதால பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் பணம் கையில் தங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பணம் வரவுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடியே செலவுங்கிறது அமையும். இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ற பண வருமானங்கிறது அமையுன்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் ஆன்மீக காரியங்களில் இயல்பாகவே உங்கள் மனசு ஈடுபடும். தொடர்ந்து ஒரு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு தொகை ஒரு நிலுவையில் இருக்குது, நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கலனா இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த தொகை எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுவீங்க. தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்து மேலே ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி தெய்வ நம்பிக்கைங்கிறது உங்கள் மனசில் இந்த காலத்தில் கூடி வரும். இதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவு பிறக்கும். எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை இந்த காலத்தில் கொஞ்சம் தெளிவாக பேசிக்கிங்க.
திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க மூலமாக இந்த காலத்தில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டிட்டு வர பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் திறமையை அந்த காலத்தில் செயல்படுவீங்க. உங்கள் திறமைக்குண்டான பரிசு, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சாதகமான முடிவு கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். தொடர்ந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அவிட்டம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைதான். இது வரைக்குமே தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதனாலேயே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி நண்பர்கள் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் உதவிகரமாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் வீண் அலைச்சல், செலவு, பயணம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அமையலாம். செய்யக்கூடிய தொழிலில் மன நிம்மதியோடு செஞ்சீங்கன்னா தொடர்ந்து ஒரு அதிக நன்மைங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு, சனிக்கிழமையான பெருமாள் ஆலயத்தை சென்று வழிபாடு